இணையதள வானொலி நேர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை தோறும் உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் மலேசிய மண்ணிலிருந்து எனது அருமை சகோதர சகோதரிகள் தங்கள் நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று மலேசியாவிலிருந்து ருக்மணி உங்களுடன் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளேன். என்னோடு இணைந்திருங்கள். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. நம்மிடையே அதிகமான பண்டிகைகள், அதிகமான விழாக்கள், பெருநாட்கள், சாங்கிய சம்பிரதாயங்கள், விரதங்கள் எல்லாம் கொண்டாடி வருகின்றோம், கடைபிடித்தும் வருகின்றோம். அதில் மிகவும் விசேஷமாக, அதுவும் இந்த காலகட்டத்தில் வெகு விமரிசையாக செய்யப்படுவதுதான் பிரதோஷ வழிபாடு. ஆம் நேர்களே, இன்று சனி பிரதோஷம் அல்லது மகா பிரதோஷம் என்றும் அழைக்கக்கூடிய சிவ வழிபாட்டை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சனி பிரதோஷத்தன்று குறிப்பாக சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் வெள்ளம் போல் திரண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்ததுண்டு. இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு ஏன் இத்தனை மகத்துவம்? இதற்கு பின்னால் அப்படி என்ன ரகசியம் மறைந்திருக்கின்றது? ஒரு பாடலுக்கு பிறகு அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. பிரதோஷம் என்றால் என்ன? தோஷம் என்பது ஒரு வடச்சொல். அதன் அர்த்தமானது குற்றம் அல்லது தீவினை என்பதாகும். பிற என்றால் அளவிட முடியாத, மிக மிக அதிகமான, முக்கியமான என்றும் பொருள்படும். அதாவது அளவிட முடியாத அல்லது முக்கியமான தீவினைகளை அழிக்கும் நேரம். சுருங்க கூறின் நமது பாவங்களை எரிக்கும் நேரமாகும். பிரதோஷம் என்பது முழுக்க முழுக்க சிவ வழிபாடு. சிவபெருமான் ஆனந்த நடனம் புரிந்த அன்றைய நாளையே பிரதோஷம் என்று அழைக்கின்றோம். அன்றைய நாளில் சிவன் மற்றும் நந்தி பகவானை வழிபட்டால் கேட்பது கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரதோஷத்தில் 5 வகையான பிரதோஷங்கள் உண்டு. முதலாவது நித்திய பிரதோஷம். இது தினமும் வருகின்ற பிரதோஷம். அடுத்து பக்ஷிய பிரதோஷம். இது வளர்பிறை காலகட்டத்தில் வரக்கூடியது. அடுத்து மாத பிரதோஷம். இது தேய்பிறை காலத்தில் வரக்கூடியது. 4வது மகா பிரதோஷம் அல்லது சனி பிரதோஷமாகும். இறுதியாக பிரளய பிரதோஷம், அதாவது அழிவு நேரத்தில் வரக்கூடியது. இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் எதுவென்று பார்த்தால், மற்றைய பண்டிகை விழாக்கள் போன்று அல்லாது சற்று வித்தியாசமான நேரத்தில் செய்யப்படுகிறது. அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு 3 நாளிகை முன்பு, அதாவது 4:30 முதல் மாலை 6 மணி வரை ராகு காலத்தில் திரையோதசி திதியில் இந்த வழிபாடு அனைத்து சிவாலயங்களிலும் நடக்கின்றது. பொதுவாக இந்த ராகு காலம் என்பது இறைவனுக்கு உகந்த நேரம் என்றும், அந்நேரத்தில் நமக்கு நல்ல காரியம் எதுவும் செய்ய மாட்டார்கள். திருமணமோ புதுமனை புகுதலோ இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவும் இடம்பெறாது. இந்த நேரத்தை உலகமே ஒடுங்கும் நேரம் என்று அழைப்பார்கள். நன்றாக கேளுங்கள். உலகமே ஒடுங்கும் நேரம். பொதுவாக மாலை 6:30 என்பது அனைவரும் வேலை முடிந்து, பள்ளி முடிந்து, மற்ற அலுவல்கள் முடிந்து அனைவரும் வீடு திரும்பும் நேரம், வீட்டிற்குள் ஒடுங்கிக் கொள்ளும் நேரம். ஆனால் இந்நேரமானது நாட்டிற்கு நாடு வித்தியாசப்படும். இப்பொழுது எங்கள் நாட்டில் பிற்பகல் 2:30 மணி என்றால், அதுவே மற்ற நாடுகளில் அது இரவாக கூட இருக்கலாம் அல்லது அதிகாலையாக கூட இருக்கலாம். 6:30 மணிக்கு பிறகும் இன்று வேலை பார்ப்பவர்களும் உண்டு. ஆனால் உலகமே ஒடுங்கும் நேரம், உலகில் உள்ள அனைவருமே ஒடுங்கும் நேரம் என்பது பிரளய நேரத்தை குறிக்கின்றது.
அப்படியானால் இப்பொழுது நடப்பது பிரளய பிரதோஷம் என்றால் அது மிகையாகாது. பிரதோஷ தினத்திற்கு அப்படி என்ன சிறப்பு? அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? பிரதோஷத்திற்கும் நந்தி பகவானுக்கும் என்ன தொடர்பு? ஒரு பாடலுக்கு பிறகு இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை. பிரதோஷம் உருவான கதை பல காலமாக கூறப்பட்டு வரும் கதை. அதாவது அசுரர்களும் தேவர்களும் அடிக்கடி போரிட்டு வந்தனர். அதில் தேவர்கள் பலர் இறந்து கொண்டே வந்தனர். இப்படியே போனால் தங்கள் குலம் அழிந்துவிடும் என்று பயந்து போன தேவர்கள் பிரம்மாவை சென்று பார்த்தனர். தங்களுக்கு இரவா வரம் வேண்டும் என்று முறையிட்டனர். பிரம்மா அவர்களை திருமாலிடம் அழைத்து சென்றார். திருமால் அவர்களிடம் திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை உண்டால் நீங்கள் என்றும் இளமையாக மரணமின்றி வாழலாம் என்றார். தேவர்களும் பார்க்கடலை கடைய ஆயத்தமானார்கள். இதனை கேள்வியுற்ற அசுரர்கள் தங்களுக்கும் இரவா வரம் வேண்டும், நாங்களும் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று வாதிட்டனர். தேவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு பார்க்கடலை கடையச் சென்றனர். மந்தரகிரி மலையை மத்தாக்கி, வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி, சந்திரனை தரியாக்கி பார்க்கடலை கடைந்தனர். பாம்பின் தலைப்பகுதியை தேவர்களும் வால் பகுதியை அசுரர்களும் பிடித்து கொண்டு இழுத்தனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் மந்தரகிரி மலையானது அவர்களின் இழுப்புக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. தடுமாற ஆரம்பித்தது. வலதுபுறம் இடதுபுறம் என்று ஆட ஆரம்பித்தது. இதை கண்ட விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து, அதாவது ஆமை அவதாரம் எடுத்து மலையை தன் முதுகில் தாங்கிக் கொண்டார். இப்பொழுது இரு தரப்பினருக்கும் இழுப்பதற்கு இலகுவாக இருந்தது. இருப்பினும் பாம்பானது சிறிது நேரத்திற்கெல்லாம் களைப்படைந்து ஆழம் விஷத்தை கக்க ஆரம்பித்தது. கடலிலிருந்து காலம் என்ற விஷம் வெளியானது. இரண்டும் சேர்ந்து ஆழகால விஷமாக மாறியது. பார்க்கடலை கடைவதை நிறுத்தினர். அந்த விஷமானது இரு தரப்பினரையும் துரத்த ஆரம்பித்தது. உலகம் இருண்டது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடினார்கள். கைலங்கிரியை நோக்கி ஓடினார்கள். சிவபெருமானை தரிசித்து தங்கள் காரியம் தடையின்றி முடிந்து அமிர்தம் பெற அருள வேண்டும் என்று கூறி வணங்கி நின்றனர். அவர்கள் நிலைமையை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் அருகில் நின்றிருந்த சுந்தரரை அணுகி அந்த விஷத்தை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். சுந்தரரும் சென்று அந்த விஷத்தை ஒரு நாவல் பழ பெருசுக்கு சுருக்கி கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுத்தார். உலகை ரட்சிக்க வேண்டி அந்த விஷத்தை சிவபெருமான் விழுங்கிவிட்டார். அதை பார்த்து பார்வதியார், அந்த விஷம் உள்ளே சென்றால் உள்ளிருக்கும் 6 உயிர்கள் இறந்துவிடும், வெளியில் துப்பிவிட்டால் உலக உயிர்கள் இறந்துவிடுமே என்று பதபதைத்து உடனே கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தினார். அவ்விஷம் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனாலே அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது. பிறகு பார்க்கடலை கடைய சிவன் உத்தரவிட்டார். ஏகாதசி அன்று இரவு முழுதும் தூங்காமல் பார்க்கடலை கடைவதில் அனைவரும் முனைந்தனர். மறுநாள் அதிகாலை அமிர்தம் தோன்றியது. அமிர்தத்தை உண்ட தேவர்கள் வலிமையும் பொலிவும் பெற்றனர். அவர்களை எதிர்க்க முடியாத அசுரர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். தேவர்களை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் சிவன் நந்தி பகவானின் இரு கொம்புகளுக்கு நடுவில் ஆனந்த நடனம் புரிந்தார். அவர் ஆனந்த நடனம் புரிந்த அன்றைய நாளையே பிரதோஷ நாளாக நாம் வழிபடுகிறோம். இதுவே பிரதோஷம் உருவான வரலாற்று கதை. கதைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலி.
அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. புராணங்களில் நிறைய கதைகள் உண்டு. நாம் கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இருந்தாலும் அதனை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் கதைகள் மூலமாக வேறொரு விஷயத்தை, ஆழமான ரகசியத்தை அல்லது ஆழமான தத்துவத்தை நமக்கு கூற வருகின்றார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு, துர்க்கை அம்மன் 8 கரங்களுடன் காட்டப்பட்டுள்ளார். அந்த 8 கரங்களானது அஷ்ட சக்திகளை குறிக்கின்றது. ஒரு கையில் வாள் காட்டப்பட்டிருக்கும். வாள் என்பது கூர்மையான புத்தியை குறிக்கின்றது. இது போன்றுதான் கதைகளும். மேலோட்டமாக பார்க்காமல் நன்கு கடைந்து பார்த்தோமானால் அதில் மறைந்திருக்கும் ஆழமான கருத்துக்கள் நமக்கு புலப்படும். கதையின்படி தேவர்கள் இரவா வரம் வேண்டிதான் பார்க்கடலை கடைந்தார்கள். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், தேவர்களுக்கு இரவா வரம் கிடைத்ததா? பாருங்கள், உலக நாடகம் என்பது 4 யுகங்களை கொண்டது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். தேவர்கள் என்பவர்கள் சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படி அவர்களுக்கு இரவா வரம் கிடைத்திருந்தால் இன்று வரை அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், உலக நாடகமானது இன்னும் முடியவில்லை. கலியுகம் முடிந்தால்தான் உலக நாடகமே ஒரு முடிவுக்கு வரும். இந்த இடத்தில் இரவா வரம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறக்காமல் இருப்பதல்ல, மரணமே வராமல் இருப்பதல்ல. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்படியானால் இரவா வரம் என்பதுதான் என்ன? நோய் நொடிகள் இல்லாமை, அகால மரணம் இருக்காது, மூப்பு இருக்காது, துன்பங்கள் இருக்காது, நீண்ட ஆயுள் இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் தேவர்களிடம் இயற்கையாகவே இருந்தது. பிறகு ஏன் தேவர்கள் பார்க்கடலை கடைய வேண்டும்? உண்மையில் கதையில் வருவது போல் பார்த்தால் தேவர்கள் பிரதோஷ வழிபாடு செய்யவில்லை. நாம் தான் பிரதோஷ வழிபாடு செய்கின்றோம். அப்படியானால் நாம் இரவா வரம் வேண்டிதான் பிரதோஷ வழிபாடு செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாவங்களை எரிப்பதற்கான உகந்த நேரமும் அதுவே என்று கூறப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலி. அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். சதாசிவம் உன்னாமம் ஜோதிஸ்வரூபம் உன்ரூபம் பரந்தாமமே தரணியில் சங்கமம் காலம் சத்தியம் காப்பரு தர்மம்
உண்மையில் கதையின்படி பார்த்தால் நான் கூறியது போல தேவர்கள் பார்க்கடலைத்தான் கடைந்தார்கள். தேவர்கள் பிரதோஷ வழிபாடு செய்யவில்லை, நாம தான் செய்கின்றோம். அப்படியானால் நமக்கும் இரவா வர வேண்டும், நாமும் பாவங்களை எரித்தே ஆக வேண்டும். அப்படியானால் நாம் எந்த பார்க்கடலை போய் கடைவது? ஆம், நாம எந்த பார்க்கடலையும் கடைய வேண்டியதில்லை. இந்த கதையை கடைந்தால் போதும். முதலில் பாருங்கள், பார்க்கடலை கடைய மந்தரகிரி மலையை மத்தாக பயன்படுத்தினார்கள். சிறிது நேரத்தில் மலை அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. மலை என்பது ஆணவத்தை குறிக்கின்றது. இருள் கண்ணை மறைப்பது போல ஆணவம் அறிவை மறைத்துவிடும். ஆணவம் என்பது இருள், பஞ்ச விகாரங்களில் ஒன்று. யாரிடம் நான் என்னும் எண்ணம் வளர்கிறதோ அவரிடம் ஆணவம் இருக்கும். இருள் இருக்கும் இடத்தில் அருள் இருப்பதில்லை என்று கூறுவார்கள். ஆணவம் இறைவனை நெருங்க விடாது. ஆணவம் வளர வளர கடவுள் நம்மை விட்டு விலகி விடுவார். இதையே நாம் உணர வேண்டும். பணிவுள்ள இதயத்தில்தான் பரமன் குடியிருப்பான் என்பார்கள். அடுத்து வாசுகி என்ற பாம்பு. பாம்பை விகாரத்துக்கு ஒப்பிடுவார்கள். பாம்பு என்பது விகாரங்களை குறிக்கின்றது. இன்றைக்கு உலகமே விகாரங்களின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. கோபம், காமம், பேராசை, பற்று, ஆணவம். இன்று உலகில் காணப்படக்கூடிய வன்முறைகள் அனைத்தும் நமது மனதிலிருந்து தோன்றியவைதான். இந்த விகாரங்களே மூல காரணமாக அமைந்து விடுகிறது. இவ்வைந்து விகாரங்களும் ஒன்றுக்கு ஒன்று சிறிதும் சாய்த்ததல்ல. இந்த விகாரங்களின் காரணமாகத்தான் உலகில் பாவங்களும் அதிகரித்து கொண்டே போகின்றன. விகாரங்களை நாம் அழிக்கவில்லை என்றால் அது நம்மை அழித்துவிடும். அதனால்தான் வாசுகி என்ற பாம்பு சிறிது நேரத்தில் விஷத்தை கக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்து பாருங்கள் சந்திரன். சந்திரன் என்பது உடல் உணர்வை குறிக்கின்றது. காரணம் அதன் நிலைமாறும் தன்மையாகும். பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை, வளர்பிறை ஒரே நிலையில் நிலைத்திருப்பதில்லை. நாம் இவ்வுடல் அல்ல, நாம் அனைவரும் இவ்வுடலில் வாழும் ஆத்துமாக்கள். இவ்வுலகில் நாம் அனுபவிக்கும் துன்பத்திற்கு காரணம் உடல் என்ற உணர்வுதான். நான் ஆத்துமா என்பதை மறந்ததும் ஆகும். உடல் உணர்வின் காரணமாக இடைச்சேர்க்கைகளான விகாரங்களை நமக்கு சொந்தமானதாக கருதி கொண்டு நமது சுய தர்மமான அமைதியை வெளியில் தேடிக்கொண்டு அலைகின்றோம். எப்பொழுது நம்மை நாம் ஆத்மா என்று உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நமது ஆதி குணங்களை நாம் வெளியில் கொண்டு வர முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலி. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. தேவர்களுக்கு பார்க்கடலை கடைய மழை ஈடு கொடுக்காத போது விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தன் முதுகில் தாங்கி பிடித்து கொண்டதாக கூறப்படுகின்றது. விஷ்ணு பகவான் நினைத்திருந்தால் வேறேதும் அவதாரம் எடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுக்க வேண்டும்? ஆமைக்கும் இரவா வரத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆம், ஆமை என்பது புலன் அடக்கத்தை குறிக்கின்றது. என்னை உடலாக நினைக்கும் போது ஆத்மா உடலுக்கு, அதாவது புலன்களுக்கு அடிமையாக இருக்கின்றது. கண் போன போக்கிலே கால் போகின்றது. ஆனால் எப்பொழுது நம்மை நாம் ஆத்மாவாக உணர ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது உடல் ஆத்மாவிற்கு அடிமையாகி விடுகிறது. புலன்கள் அனைத்தும் நமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்கின்றார், ஒருனென்னும் தோட்டியான்
ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. அதாவது யாரொருவன் தன் ஐம்புலன்களாகிய யானைகளை அடக்கி ஆள்கின்றானோ அவனே மேலான வரமாகிய முக்தி பெற ஏற்றவனாவான். முக்தியிலும் மேலானது ஜீவன் முக்தி. சத்யுக தேவர்கள் ஜீவன் முக்தி வாழ்க்கையையே வாழ்ந்தனர். அதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது புலனடக்கமே என்றால் அது மிகையாகாது. சரி, ஆணவத்தை அழித்து விட்டோம், விகாரங்களையும் வெற்றி கண்டு விட்டோம், உடல் உணர்வையும் விட்டுவிட்டோம், புலன்களையும் அடக்கிவிட்டோம். இருந்தும் இறுதியாக பாம்பு கக்கிய விஷமானது தேவர்களை விடவில்லை, துரத்தி கொண்டு சென்றது. அந்த விஷம் பட்டாலே இறந்து விடுவார்களாம். பாம்பானது விகாரங்கள் என்று கூறினேன். ஆம், விகாரங்களின் ஆதிக்கத்தினால் நாம் செய்த பாவங்கள் தான் அந்த விஷம். அந்த பாவங்களை தீர்க்க முடியாமல் அனைவரும் சிவபெருமானை நோக்கி ஓடினார்கள். காரணம், சிவனாகிய பரமாத்மா பரம தந்தையினால் மட்டுமே நமது பாவத்தை எரிக்க முடியும். அதனால்தான் சிவபெருமானுக்கு வில்வ இலை, எருக்கம்பூ, அரளிப்பூ போன்ற விஷப்பூக்களால் அர்ச்சனை செய்கிறார்கள். காரணம், இறைவன் நமது பாவங்கள் எனும் விஷத்தை தான் கேட்கின்றார். நாம் நமது பாவங்களை இறை நினைவில் எரிக்கவில்லையாயின் அது கடைசி வரை நம்மை துரத்தும் என்பதையே இக்கதையில் அழகாக காட்டியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு பாடலுக்கு பின்னர் நிகழ்ச்சியை தொடர்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலி. இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. இப்பொழுது இந்த கலியுகத்தின் இறுதி காலகட்டத்தில் நாம் அனைவரும் சிவனிடத்தில் ஒடுங்கிக் கொள்வதற்கான நேரம், விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்கான நேரம், நமது பாவங்களை எரிப்பதற்கான நேரம். வியாச பகவான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அழகாக பாடி வைத்திருந்தார். இந்த கலியுகம் இறுதியில் என்னமாக ஆக போகிறது என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கணித்து விட்டார். கலியிலே திருமணம் மணல் வீடாகும், காவலாம் வேலியே பயிரை மேயும், பலசாலி அரசாலும் நிலைவந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், வியாபார நேர்மைகள் காணாமல் போகும், வீடெங்கும் சோகங்கள் விளையாட்டாகும், குரு சிஷ்ய நெறிதர்மம் அரிதாகி போகும், குலமங்கை பொருளுக்கு திண்டாடலாகும், உள்ளம் உடல் ரெண்டும் பிஞ்சிலே தீயும், ஊரெங்கும் வேஷங்கள் மேயும், கள்ள கணக்குகளும் கொலைகளவும் மீறும், கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும். ஆம், இதுதான் கலியுகத்தின் கடைசி காலகட்டத்தின் நிலைமை. இப்படி பாடி முடித்தவுடன் பூமாதேவி அலறடித்து ஓடி வந்தார். போதும் வியாசரே, போதும், கலியிலே நான் சிதறி சீரழிந்து விடுவேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுங்கள் என்று. அதற்கு வியாச பகவான் கூறினாராம், இல்லை தாயே, எத்தனைக்கு பாவங்கள் இக்கலியிலே சேருமோ அத்தனைக்கு புண்ணியமும் இக்கலிக்கே உரித்தாகும் என்று கூறினாராம். அதாவது, நாம் இந்த கலியுகத்துல எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தையும் நாம இங்கதான் தேடுறோம்னு சொல்றார். புண்ணியத்தையும் நாம இங்கதான் செய்யறோம் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த காலகட்டம். ஆக இப்பொழுது நாம பாவங்கள் செய்வதற்கான காலகட்டம் அல்ல, செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடக்கூடிய காலகட்டம், நாம செய்த பாவக்கரைகளை அழிப்பதற்கான காலகட்டம்.
நமது ஆத்மாவில் பதிவாகி இருக்கும் பல பிறவிகளின் பாவக்கரைகளை எரிப்பதற்கான சுலபமான வழி தியானமே ஆகும். உன்னை ஆத்மாவாக கருதி பரமாத்மாவான என்னை நினைவு செய், உன் பாவங்கள் அழிந்து போகும். தியானம் என்பது ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்பில் நாம் என்ன பொருள் போட்டாலும் அது திரும்ப நமக்கு கிடைக்காது. அதாவது அதனை மாற்றி நமக்கு கொடுக்கும். கட்டையை போட்டால் சாம்பலாக்கி கொடுக்கும். கிழங்கு போன்ற கடினமான பொருளை போட்டால் மிருதுவாக்கி கொடுக்கும். கடுதாசியை போட்டால் பஷ்பமாக்கி கொடுக்கும். அனைத்திற்கும் மேலாக தங்கத்தில் கரை இருந்தால் அது தூய்மைப்படுத்தி நமக்கு கொடுக்கும். ஆத்துமாக்களான நாம் அனைவரும் சொக்க தங்கமாக வந்தோம். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்பொழுது பாவ கரைகள் ஆத்மாவை சுற்றிலும் படிய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது கலியுகத்தின் இறுதி காலகட்டம். உண்மையில் இப்பொழுது பாவங்கள் செய்வதற்கான காலகட்டமே அல்ல, செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டிய காலகட்டம். பாவங்கள் செய்யாமல் இருப்பதே மிகச்சிறந்த பரிகாரமாகும். கதையில் கூறப்பட்ட போரானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான போர் அல்ல, தெய்வீக குணத்திற்கும் அசுர குணத்திற்கும் இடையேயான போராகும். உலகில் ஒரே வர்க்கம்தான், மனித வர்க்கம். தெய்வீக குணங்களை தனக்குள் கருகிக்கும் பொழுது மனிதன் தேவன் ஆகிறான். அசுர குணங்களை தனக்குள் கருகிக்கும் பொழுது அதே மனிதன்தான் அசுரன் ஆகிறான். இங்குதான் தியானம் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. தியானம் நமது எண்ணங்களையும் மற்றும் அவைகள் மூலமாக நமது வாழ்க்கையையும் எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது. அது ஆத்ம உணர்வு மற்றும் தேகத்திலிருந்து பற்றற்ற நிலை பயிற்சியோடு ஆரம்பிக்கின்றது. அத்துடன் தன்னைத்தானே திடமாக அடையாளம் காண்கிறோம். ஆத்ம உணர்வு ஆத்மாவின் உண்மையான குணங்களான அமைதி, தூய்மை, சக்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு மற்றும் ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது. அது அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான இறைவனுடன் நம்முடைய உறவையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த தியானத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், ஆத்மாவால் பல பிறவிகளில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பாவச்சுமையை குறைக்க மேலும் நீக்குவதற்கு இதுவே ஒரே வழியாகும். ஆத்மா புத்தி மூலம் கடவுளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய சக்தியும் குணங்களும் அதற்குள் பாய்ந்து ஓட ஆரம்பிக்கின்றது. மேலும் பாவங்களால் கொண்டு வரப்பட்ட அழுக்குகளை நீக்குகின்றது. இந்த தியானமானது ஆத்மாவை சக்திகளாலும் தெய்வீக குணங்களாலும் நிரப்புகின்றது. இம்முறையின் மூலம் கடவுள் மனிதர்களை தூய்மையான மற்றும் சம்பூர்ணமான நிர்விகாரியான தேவர்களாக மாற்றுகிறார். அவர்கள் இவ்வுலகில் தற்சமயம் இருக்கின்ற இந்த கலியுகம் முடிந்த பிறகு ஆரம்பமாகும் சத்தியுகத்தில் பிறவி எடுப்பார்கள். இந்த தியானத்தின் பலனாகத்தான் தேவர்கள் சத்தியுகத்தில் இரவா வரம் பெற்று நீண்ட ஆயுளோடு செல்வ செழிப்போடு வளமாக வாழ்கின்றார்கள். ஆக இந்த பிரதோஷ கதையானது வேறு யாருடையதோ அல்ல, நம் அனைவருக்குமானது. சுருங்க கூறின், கலியுகத்தின் இறுதியில் பரமாத்மா பூமியில் அவதரித்து ஞான நடனம் புரிகின்றார். அதாவது ஞான உபதேசம் அளித்து இவ்வுலகை மீண்டும் தேவர்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமியாக மாற்றி அமைக்கின்றார். அமுதமலை நேயர்களே, இதுவரை பிரதோஷ கதையின் பின்னாடி இருக்கின்ற ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 விடை கொடுத்து 2025 ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க போகும் உங்கள் அனைவருக்கும் மலேசிய பிரம்மகுமாரிகள் அறவாரியத்தின் சார்பிலும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் ஆன்மீக அன்பு மற்றும் ஆன்மீக ஒளியால் நம்மை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, நல்லாசிகள் என்ற உணர்வுகளை பகிர்ந்தளிக்கும் இறைவனின் கருவியாக இருப்போம். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அமுதமலை இணையதள வானொலி. இனி ஒரு விதி செய்வோம் எனும் நிகழ்ச்சியில் பிரதோஷ விரதத்தின் உண்மையான ஆன்மீக விளக்கங்களை பார்த்தோம்.
இந்த தங்கமான வாய்ப்பினை அளித்த அமுதமலை வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிகு ருக்மணி, மலேசியா. நன்றி, வணக்கம்.